சோறு போடும்போது டக்குன்னு சம்ப தூக்கிறது, போட்டதுக்கு அப்புறம் அத்தாடி என்னை மூட்டு போட்டீங்களேங்கிறது. நீங்க கேட்கணும்ல, நீ சொல்லணும்ல. அந்த பக்கம் திரும்பி பாரு, கூட உட்கார்ந்து எவனாவது இருக்கானா? ஒரு ஓரமா உட்கார்ந்து யோசிச்ச அப்புறம் தான் தெரியுது நம்ம வாழ்க்கையில பிளட் குரூப் மட்டும் தான் பாசிட்டிவா இருக்குதுன்னு. அண்ணா என் பில்லு எவ்வளவு ஆச்சு? மேடம் உங்க பில்லு வந்து 270 ரூபா, 30 ரூபா டிப்ஸோட சேர்த்து மொத்தம் 300 ரூபா ஆச்சு மேடம். யோ, டிப்ஸ் நான் இஷ்டப்பட்டு கொடுக்கணும், நீ ஏன் உன் இஷ்டத்துக்கு கேக்குற? அந்த வசதியில நம்ம ஹோட்டல்ல இல்ல மேடம். நீங்க டிப்ஸ் கொடுக்காம ஹோட்டல்ல தாண்ட முடியுது. அப்படி மீறியும் தாண்டணும்னு நினைச்சீங்கன்னா கொதிக்க கொதிக்க சாம்பார் மேல ஊத்தப்படும். பாவி பசங்க செஞ்சாலும் செஞ்சிருவானுங்க. இந்த காசு, ஆனா இந்த காசு உனக்கு விளங்கவே விளங்காது. பரவாயில்ல, நான் விளங்க வச்சுக்கிறேன். மேடம் நீங்க என்ன சாப்பிடுறீங்க? அண்ணா எனக்கு ஒரு பிரியாணி ஒண்ணு கொண்டு வாங்க. பிரியாணியா? சிக்கன் பிரியாணியா, மட்டன் பிரியாணியா, பீஃப் பிரியாணியா? கொக்கு பிரியாணி இருக்கா? கொக்கு பிரியாணி. கொக்கு பிரியாணியா? கொக்கு பிடிக்க நான் எங்கேயாவது போறேன், ஏமா வயிற்றுல கிளப்புற? இருக்கிற பிரியாணியில என்ன வேணும்னு சொல்லு. சரி சரி, மட்டன் பிரியாணி கொண்டு வா. மட்டன் பிரியாணியா? இந்த கொண்டு வரேன் இரு. மூஞ்சிக்கெல்லாம் மட்டன் பிரியாணி அதிகம். மேடத்துக்கு ஒரு மட்டன் பிரியாணி. அண்ணா சொல்லுங்கண்ணா. அண்ணா உங்க கல்ல செருப்பு நல்ல ஆஃபர்ல பண்ணி தரீங்களாமே, ஆமாவா? ஆமாண்ணா, எல்லா ஆஃபரும் இருக்கு. உங்களுக்கு என்ன ஆஃபர் வேணும் சொல்லுங்க, பண்ணிக்கலாம். எனக்கா? அண்ணா என் செருப்பு பேரு ரொம்ப பழசாயிருச்சு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல கொஞ்சம் புது செருப்பு எதனா கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுனா. என்னது, பழைய செருப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுமா? சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. ஏமா ஆபீஸ் போகணும், சீக்கிரம் சமையுமா. ஆயிடுச்சுங்க. நல்லா டேஸ்டா இருக்கும்ல. இப்ப சீக்கிரமா சமைக்கணுமா இல்ல டேஸ்டா சமைக்கணுமா? ரெண்டுல ஒண்ணு சொல்லுங்க. இல்ல நீ சீக்கிரமாவே சமைமா, டைம் ஆகி போச்சு. புஷ்பா 4 எழுத்து. சாமி புஷ்பாவுக்கு 3 எழுத்து தானே சாமி? சாமி சொன்னா கரெக்டா தான்டா இருக்கும். அவன் தப்பா சொல்றியா? வாய்முறா. டேய், நீ சரியான ஆம்பளையா இருந்தா ஒண்டி கொண்டு எங்க மாமா கட்டினடா. அவர்கிட்ட நீ லெஃப்ட் அடி வாங்கி இருக்கறியா? மாமா குட்டு குடுன்னு ஓடி போய் அவன பொடலில ஒரு அடி அடிங்க மாமா. டேய் கலைங்க மாமா, இனிமே இந்த பையன் இந்த அரமனைக்குள்ள நுழைஞ்சா உதே உனக்கு தான் விழும். அது ஏன் அவன் அடி கூடாதா? சரியான லூசு கிழவனா இருக்கானே, அவன் அடிச்சு அவன் திருப்பி அப்பீர்வான்ல. மாமா. டேய் மேடம் மேடம். யாருங்க நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாம் மேடம், ஆனா உங்களுக்கு வேணும்ன்றத நான் கொண்டு வந்திருக்கேன். 6 சோப்பு, 1/2 கிலோ துணி பவுடர், வெறும் 60 ரூபா தான். வாங்கிக்கிறீங்களா? 6 துணி சோப்பு 1/2 கிலோ போட்டு வெறும் 60 ரூபாய் தானா? அழுக்கலாம் நல்லா போகுமா? என்ன மேடம் இப்படி கேட்டீங்க? இந்த சோப்பை வச்சு இப்படி என்ன போதும், அழுக்கலாம் அந்தாண்ட போயிட்டோம்னா பாத்துக்கங்களேன். அவ்வளவு பவர்ஃபுல்லான சோப்பு. அவ்வளவு பவரா இருக்குமா? அப்பனா எனக்கு வேணாம். பவர் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லிருக்கலாமோ. இந்த ஊர்ல யாரும் ஏமாற மாட்டாங்களே. ஏய், இது உள்ள வை. ஏன் ஒரு பொருளை எடுத்தா எடுத்த இடத்துல வைக்க தெரியாதா? நீ எந்த அடிக்கடி என் பர்ஸ்ல பணம் எடுக்கிற, திருப்பியா வைக்கிற? பாவமுள்ள அந்த ஆளு நல்ல மனுஷன். ஒரு வாயாடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு படாத பாடு படுறாரு. மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாருங்க அது? நான் தான். ஏங்க இந்த சினிமாக்கும் கல்யாணத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? இப்ப கேட்டிய சரியான கேள்வி. சொல்றேன் கேட்டுக்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சினிமாவுல எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு பிறகுதான் கல்யாணம் நடக்கும். ஆமா. ஆனா நிஜத்துல கல்யாணம் ஆன பிறகுதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். என்னம்மா இன்னும் தூங்குற? உனக்கு என்னடா வேணும்? நல்ல மரியாதை. ஒண்ணும் இல்லம்மா, சாணி நிறைய சேர்ந்துருச்சான், எங்க அம்மா உன்னை அள்ளி போட கூப்பிட்டாங்க. உங்க வீட்டுக்கு சாணி அள்ளி போட்டதான் உனக்கு சம்சாரமா வந்தனா? போற அந்த பக்கம். சரி சரி போறேன். நம்ம பேசினா சரிப்பட்டு வராது. மருமகளுக்கு மாமியா தான் கரெக்ட். எம்மா